கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 12:10, ரோமன்ஸ் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்போ ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம உண்மையாக அன்பு செலுத்தணும்னு சொல்லும்போது, இங்கே இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஒரு குடும்பமாக நம்ம எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். அதாவது சகோதர சிநேகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கிரேக்க மொழியில் 2 பதத்தை இணைத்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிலடால்பியா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சகோதர சிநேகிதம், ஒரு சகோதர சகோதரிகளுக்குள்ள உள்ள சிநேகம். ஆனால் பிலோஸ்தரகஸ் என்று சொன்னால் அது இயற்கையாய் ஒருவர் மேல் ஒருத்தர் செலுத்தக்கூடிய அன்பு, அதாவது தகப்பன் பிள்ளைகள் மேலே செலுத்தக்கூடிய அன்பு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஐயும் சேர்த்து ஒரு குடும்பமாய் நீங்கள் எப்படி இது பண்ணணும், அதாவது இது ஒரு இருதயத்திலிருந்து வரக்கூடியதா, ஒரு உறவில் வரக்கூடியதா, ஒரு உணர்வு பூர்வமாக ஒருவரோடு வரக்கூடியதா. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், சபை என்பது ஒரு கிளப்பு கிடையாது, இது ஒரு குடும்பம். இது பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஒரு ஐக்கியமாக ஒரு குடும்பத்தை போல கட்டப்படக்கூடியது. அதனால தான் நாங்கள் எங்கள் சபையில் அடிக்கொரு முறை சொல்லுவோம், இது ஆவிக்குரிய குடும்பம். அப்போ என்ன, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள். சகோதர சிநேகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட மக்கள் யார்? ஒரு சகோதர சகோதரிகள். இப்போ நமக்கு எல்லாம் என்ன வந்துருச்சு? ஒரே அடையாளம். நம்ம எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? ஒரே ஒப்பு கொடுத்தல், ஒரே மாதிரியான கவலை, ஒரே மாதிரியான சந்தோஷம், ஒரே மாதிரியான வாழ்க்கை. அப்போ என்னென்னா, ஒரு சகோதர சிநேகம் என்பது ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும், ஒருவர் மேலே ஒருவர் பொறுமையாக இருக்கும், ஒருத்தரை மன்னிக்கக்கூடியதாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புள்ளதாக இருக்கும். அப்போ என்ன, நீயும் நானும் இங்கே உள்ளவங்க என்று சொல்லக்கூடியதை, இதுதான் ராஜ்யத்தில் உள்ளது. அதே மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ஒருத்தரை கனம் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் முன்னாடி போங்க, அடுத்தவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் உங்களை காட்டில் அதிகமாக கனப்படுத்துங்க. அவங்களுடைய அவங்க எல்லாவற்றிற்கு மேலாக அவங்களுக்கு தகுதி இருக்குது, அவங்க இன்னொருத்தருடைய வரங்களை கொண்டாடக்கூடிய மக்களா, அடுத்தவங்களை ரொம்ப நல்லபடியாக பேசக்கூடியதா, அடுத்தவங்களை நல்ல ஒரு கனத்தோடு மரியாதையோடு நடத்தக்கூடியவங்களா. ஏன்னா நம்ம வாழுகிற இந்த உலகம் என்ன இருக்குன்னா, தன்னைத்தானே பெருமையான, எனக்கு இது தெரியும், அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுங்க என்ன சொல்லி நம்ம கொடுக்குறாருன்னா, நீங்கள் உங்கள் சபையில் இருக்கிற இன்னொரு சகோதரியை நீங்கள் உற்சாகப்படுத்த, அவங்கள பெருமை பாராட்டக்கூடியதா, அவங்கள கனப்படுத்தக்கூடியதா. இது உலகத்தில் இருக்கிறதுக்கு எதிர்மாறானது. ஒரு 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 கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குற இடத்துல நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும்போது என்ன, அவங்க மற்றவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய, மற்றவங்களை கனப்படுத்தக்கூடியதாக. சரியா? இப்போ நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? 9வது வசனம் சொன்னார், நம்ம உண்மையாக நேசிக்கணும்னு சொன்னார். இப்போ 10வது வசனம் சொல்கிறாருன்னா, ஒரு குடும்பத்தை போல் நம்ம நேசித்து ஒருத்தரை கனப்படுத்தணும்னு சொல்கிறாரு. அடுத்து வரும்போது 11வது வசனம் 13வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பணி செய்யணும், நம்ம எப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம எப்படி பொறுமையாக இருக்கணும், நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி கொடுக்கணுங்கிற சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்ம பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிற ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கணும், அதில் உண்மையான அன்பு இருக்கணும், நம்ம ஒருத்தரை கனப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும், நம்மளுடைய உறவு ஆழமாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு புதிதாய் பிறந்த ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சபையினுடைய அமைப்பு. இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்கள் உடனே மற்றவங்க எங்கள் சர்ச்சு இப்படி இல்லைனே, எங்கள் கூட இருக்கவங்க அப்படி இல்லைனே, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு குடும்பமான அன்பே ஒழிய ஒரு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய அந்த அன்பு இல்லை.
நீங்கள் நான் தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளும், இது குடும்பத்தில் ஒரு சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் ஒரு சபை என்பது ஆவிக்குரிய குடும்பம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட குடும்பம். அப்போ இங்கே நம்ம கிறிஸ்தவ உறவில் நம்ம எப்படி இது பண்ணுறோன்னா, ஒருத்தர் நம்ம கனத்தினால கனப்படுத்துகிறோம். அப்போ நம்ம இப்போ நீங்கள் உங்களை காட்டிலும் உங்கள் சபையில் உள்ள மக்களை அதிகமாக கனம் பண்ணுறீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இதுதான் முதலாவது காரியம். அப்போ நீங்களும் நானும் முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்கள் கூட உங்கள் சபையில் இருக்கிற மற்றவங்களை ஒரு குடும்பத்தை போல நீங்கள் பாவிக்கிறீர்களா? தயவு செய்து உங்களை சுயசோதனை பண்ணுங்க, இல்லைன்னா மனம் திரும்புங்க. வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற எந்த ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர்களை எங்களை ஒரு குடும்பத்தை போல நாங்கள் வழி நடத்துகிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.